ஏன் சொக்கன் சுந்தரன் கம்பீரம் இருக்கு, காதில் உன்ன மாதிரியே தோடு போட்டிருக்கான். தோடுடைய செவியன் அப்படின்னு ஞானசம்பந்தரே எடுத்து பாடுறாரு. நிறைய முடி இருக்கு, அள்ளி முடிஞ்ச கொண்டை போட்டு அதில் சந்திரன் சூடி இருக்கான். காமாட்சி கூட திருமுடியில் கால் சந்திரன் சூடி இருக்கா, கால் பிறை சந்திரனை சூடி இருக்கா. சொக்கன் டான்ஸ் வேகத்தில் சடாமுடி அவிழ்ந்து காற்றில் அழகாக பறக்குதே. கழுத்தில் மாலைகள், புலித்தோல் ட்ரெஸ்ஸு, ஆடும்போது கழுண்டுடாமல் இருக்க பெல்ட்டாக நாகங்களை கட்டியிருக்கான். கை விரல்களில் மோதிரங்கள் இருக்குது, கால்களில் ஜல் ஜல் ஜல்னு சலங்க கட்டியிருக்கான். நல்ல சிவப்பான மேனி, விபூதி முழுசாக பூசி இருக்கான். தன்னுடைய கொண்டையில் கொன்றை பூ சூடி இருக்கான். டான்ஸ் ஆடுறான், வீணை வாசிக்கிறான், இசையை ரசிக்கிறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ரீருத்தம் வேத மந்திரங்களை இஷ்டமாக ரசித்து கேட்குறான். இதெல்லாம் உனக்கும் உண்டே மீனாம்பா. அப்புறம் என்ன, குளிர், வெப்பம், இனிப்பு, காரம், புயல், தென்றல், மழை, வெயில், மூச்சு, கண் பார்வை, கேட்கும் ஒளி, பார்வையின் ஒளி, தெரியும் நிறம், இப்படி எல்லாம் ஆண் பெண்ணுக்கு வேற்றுமை இல்லாமல் தானே இயற்கை படைச்சிருக்கு. நீ தான் அந்த இயற்கையும் கூட. அப்புறம் என்ன, ஊர்த்துவதாண்டவம் ஆடும்போது ஈஸ்வர் தன் காதல மாட்டி இருக்கும் கம்மலை கீழே போட்டு அதை தன் கால்களால் எடுத்து கால்களாலேயே தன் காதல மாட்டிக்கிறாராம். அதாவது காது வரை தூக்கி எடுத்து அதை பெண்ணான சக்தியால், அதாவது காளியாக இருந்தும் ஆஃப்டர் ஆல் பெண் தானே, இவளால் இந்த ஸ்டெப்பை போட முடியாது, அதனால் இவளை யார் ஆணான ஈஸ்வருடன் போட்டி போட்டு தோல்வி அடைய சொன்னதுன்னு எல்லாரும் சொல்லி கேட்டு படிச்சும் தெரிஞ்சிருக்கேன். அதில் ஒரு ஏளனம் மீனாட்சி, நான் ஒரு மட சாம்பிராணி, அதை நிஜம்னு இவ்வளோ காலம் நம்பினேன். இப்போது அப்படி எனக்கு சொல்லி தந்த மனுஷங்க மேலேயும் அதை ஊங்கொட்டி கேட்டின மேலேயும் எனக்கு கோபமாக வருது. உன்னை மட்டம் தட்டி ஈஸ்வர் ஜெயிச்சான்னு சிந்திக்கும் சிந்தனை கூட எவ்வளோ மகா மட்டமானது. கர்ப்பத்தில் ஒரு குழந்தைய தாங்கி அதை பெற்றெடுக்கும் வல்லமை உள்ள பெண்ணின் உடலுக்கு காலை தூக்கும் வலிமை இருக்காதா? சாதாரண மனுஷ பொண்ணுக்கே யோகா ஏரோபிக் பழகினா வருது. அப்படி இருக்க மீனாட்சி, உனக்கு ஈஸ்வர் போட்ட டான்ஸ் ஸ்டெப்பு ஏன் போட வந்திருக்காதா? உனக்கு அதெல்லாம் ஜுஜுப்பி. ஆனால் அது பெண்ணால் முடியுமானாலும் பெண்ணுக்கு அழகில்லைன்னு நீயாவே செய்யாமல் மதித்து கட்டுப்பட்டு உலகுக்கு உணர்த்த செய்யாமல் அப்படியே நின்றுட்ட. உனக்கு இயலாமைன்னு எதுவுமே இல்லை மீனாட்சி. ஈஸ்வரனின் பிரிய நாயகினி, பிரியாவிடைய எப்போவும் உன்னை பிரியாமல் தனக்குள்ளேயே வச்சிருக்கானே, அவன் போய் உன்னை அவமானப்படுத்தும் காரியம் செஞ்சு உன்னை திட்டம் போட்டு தோற்கடித்து தான் கெட்டிக்காரன் டான்ஸு போட்டியில் உன்னை டாக்டிக்ஸில் ஜெயிச்சு காட்டினாங்கிற பெயர் வாங்குவானா? அப்படி செஞ்சால் அது ஆண்மை இழுக்கு இல்லையா? உன்னை எப்படி அவன் மட்டம் தட்டுவான்? அவனை பற்றி எல்லாரும் தப்பாக சொன்னதை நானும் நம்பி தொலைச்சேனே. ஈஸ்வர் எதை நினைத்து இந்த லீலை செய்தான்னு அவன் மனசில் நுழைஞ்சு யார் பார்த்தாங்க மீனாட்சி? யார் பார்த்தாங்க? ஒன்றும் தெரியாமல் அவங்களா சொல்லிக்கிறது. சரி, நானும் அதை நம்பினதுக்கு மன்னிச்சுக்கோ.